தமிழகத்தில் 709 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கீதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கீதன், 709 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவதா இந்த முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரும் கல்வியாண்டில் தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் மாணவர்கள் சேர்ந்து படிப்பதை தவிர்ப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு. அதில் தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய பள்ளிகளை கண்டறிந்து அதற்கான அந்த எண்ணிக்கையினை நாளைக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது 709 பள்ளிகள் தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மதுரையில் 106 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக சேலத்தில் 53 பள்ளிகளும், அதற்கு அடுத்தபடியாக 80 பள்ளிகள் 86 பள்ளிகள் திருப்பூர் மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது போல 709 பள்ளிகள் அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிகளில் எக்காரணத்தை கொண்டு மாணவர்களை சேர்க்கக்கூடாது. அதே போல இந்த பள்ளிகள்ல உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உரிய விளக்கம் அளிக்காத பள்ளிகளின் அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதுடன் அந்த பள்ளிகளின் விவரங்கள் குறித்து நாளிதழ்களில் விளம்பரம் செய்யவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் வெளியே பதாகைகள் வைக்கவும் இந்த பள்ளி அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய பள்ளி, எனவே மாணவர்களை இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டாம் என்று விளம்பரப்படுத்தவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த கல்வியாண்டில் இந்த பள்ளிகள் அங்கீகாரத்தை புதுப்பிக்கவில்லை என்றால் இந்த பள்ளிகள் மூடக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய சூழல் தற்போது உருவாகி இருக்கின்றது. கீதன், தற்போது பள்ளியில் மாணவர்களை சேர்க்கக்கூடிய காலம், ஒரு பெற்றோர் மாணவரை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும் போது அது அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிதானா அப்படின்றத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கான கைட்லைன்ஸை பள்ளிக்கல்வித்துறை வழங்கி இருக்கிறதா? அது ஏற்கனவே தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்றுதான் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளுமே தமிழக பள்ளிக்கல்வித்துறை, அதாவது மெட்ரிக் பள்ளிகளிடம் தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் பெற்றுதான் செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவு இருக்கின்றது. தமிழகத்தில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் பல்வேறு பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த எண்ணிக்கையினை தற்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். அந்த பள்ளிகளுடைய விளம்பரங்களிலேயே அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி என்பதை அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகள் விளம்பரப்படுத்த வேண்டும், அவற்றை குறிக்க வேண்டும், அதற்கான ஆவணங்களை எல்லாம் அந்த பள்ளிகள் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த அங்கீகாரங்கள் எல்லாம் புதுப்பிக்காமல் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு வருவதன் காரணமாக கடந்த இந்த ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டு அந்த மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த எண்ணிக்கையெல்லாம் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்காத வகையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கின்றது. கீதன், தற்போது 709 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லை அப்படின்னா அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது மாதிரியான பள்ளிகள் உருவாகாமல் இருப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? தற்பொழுது இந்த 709 பள்ளிகளும் அதாவது உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரிய விளக்கம் போதுமானதாக இல்லை என்றால் அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதுடன் அந்த பள்ளிகள் இந்த கல்வியாண்டை மூடப்படுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வருகின்றது. எனவே அதற்கான இந்த உரிய விளக்கங்களை பள்ளிகள் அளிக்காவிட்டால் அந்த பள்ளிகள் இப்பொழுது இந்த கல்வியாண்டை மூடப்படும். இதன் விளக்கம் அளிப்பதற்கு கால அவகாசம் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இப்ப ஸ்கூல்ஸ்ல குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலம், அந்த நேரத்துல இவ்வளவு நாட்களுக்குள்ள நீங்க விளக்கம் அளிக்கணும், இல்லைன்னா உங்களுடைய பள்ளி மூடப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏதேனும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஆமா, நிச்சயமாக கடந்த நாளைக்குள் அவர்கள் நாளை வரை அவர்களுக்கு அந்த கடைசி தேதி என்பது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டது. இந்த நாளைக்குள்ளாக அவர்கள் இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்குள்ளாக அந்த விளக்கங்கள் இடம்பெறவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட பள்ளிகளுடைய அதாவது அந்த பள்ளிகள் நாளிதழ்களை விளம்பரம் செய்வதுடன் அதே போல அந்த பள்ளிகள் வாயில் வெளியே பதாகைகள் வைத்து இந்த பள்ளிகள் அங்கீகாரமற்ற பள்ளிகள் என்பதை விளம்பரம் செய்யவும் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. நாளைக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது ஒரு வழக்கம் இருந்தாலும் அந்த பள்ளிகளில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை அது குறித்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் சேர்ப்பதற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பெற்றோர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பள்ளிகளோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு இந்த பள்ளிகள் மூடப்பட்டால் பள்ளிக்கல்வித்துறை நிச்சயமாக மாணவர்கள் அங்கீகாரம் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் சேர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி கீதன், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழகத்தில் 709 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கீதன் கொடுத்த கூடுதல் விவரங்களை தற்போது கேட்டோம்.